வணக்கம். இன்று நான் எடுத்துள்ள பாடல் கந்தர் அனுபூதியிலிருந்து 51வது பாடல். இதை எழுதி இயற்றி பாடியவர் அருணகிரிநாதர். தமிழுக்கு பெருமை, தமிழனுக்கு பெருமை இந்த பாடல்கள் தான். 12 திருமுறைகளிலிருந்து ஆழ்வார் பாடிய பாடல்களிலிருந்து முருகப்பெருமானுக்கு, அதாவது எங்களுடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு பாடிய பாடல்கள் அருணகிரிநாதர், கச்சியப்பர் இவர்கள் பாடிய பாடல்கள் எப்பொழுதும் எங்கள் மனதில் இருக்க வேண்டும். அதை நாங்கள் எப்பொழுதும் சிறுவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இனி இந்த பாடலுக்குள் போவோம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. சந்தத்தில் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. விளக்கம். முதலில் அருண் சொற்பொருளை பார்த்துவிட்டு அதற்பின் அர்த்தத்துக்கு போவோம். அருணகிரிநாதர் முருகனை சித்தரிக்கும் விதத்தை பார்ப்போம். உருவாய் அருவாய். உருவாய் என்றால் உருவமுடையவன், அருவாய் என்றால் உருவமற்றவன். உளதாய் இலதாய். உளதாய் என்பது இருக்கக்கூடியவை, இலதாய் என்றால் இல்லாவற்றை. மறுவாய் மலராய். மறு என்பது வாசத்தை, மலராய் என்றால் பூக்கள். மணியாய் ஒளியாய். ஒளி எங்கள் கண்களுக்கு தோன்றுபவை ஒளி. அது சூரியனின் கதிர்வீழ்ச்சியிலிருந்து வருவது, அதிலிருந்து வருவது எங்கள் கண்களுக்கு பெரும் ஒளி. அப்போ இதில் மணி என்பது கோயிலில் இருக்கிற மணியாக இருக்கலாம் அல்லது மாணிக்கமாக இருக்கலாம். அந்த பொருளிலிருந்து வரும் ஒளியை கூறுவதாக. கருவாய் உயிராய். இதில் கருவாகவும் உயிராய் என்பது உயிராகவும், கதியாய் அதன் வழியாக, விதியாய் என்றால் விதி, விதித்தபடி, குருவாய் என்றால் குருவடிவில் வருவாய், அருள்வாய் குகனே. இதில் அருள் செய்பவன் குகனே என்பது முருகன் என்ற அர்த்தம். அருணகிரிநாதர் துவக்கத்தில் முருகனை சித்தரிக்கிறார். உருவாய் அருவாய், உளதாய் இலதாய். ஆனால் இறுதியில் குருவாய் வருவாய். அதில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ குருவை தேடி அலையாதே, குரு உன்னை தேடி வருவார். எப்ப வருவார்? நீ பக்குவம் அடையும் பொழுது குரு உன்னை தேடி வருவார். இனி அருணகிரிநாதரின் நம்பிக்கையும் இறை பக்தியையும் பார்ப்போம். அவர் சொல்றார், வருவாய். எப்படி வாராய்? குருவாய் வந்து அருள்வாய், பிளெஸிங்ஸ் அருள்வாய் குகனே. யார் அந்த குகன்? முருகன். அதற்கு முன் அவர் எப்படி சொல்றார்? எப்படி வருவார்? ஒரு மானிட உருவில் வரலாம், அதான் உருவாய். அல்லாது அருவாய் என்றால் உருவம் இல்லாமலும் வருவான். அடுத்த 2 சொற்களில் அவர் மிகவும் இலகுவாக சொல்லுகிறார். உளதாய் இலதாய். உளதாய் என்றால் உண்டு என்று நாங்கள் நினைத்தால் முருகன் இருக்கிறான் நினைச்சால் அந்த பொருளாக இருப்பான். இல்லை என்பவருக்கு இல் பொருளாக இருப்பான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த உள் அல்லது இல் என்ற பொருளுக்கு அடுத்த 2 சொற்களில் இவன் மிகவும் அழகாக எண்ணம் சித்தரிக்கிறார். மறுவாய் மலராய். நாங்கள் மலர் என்பது எங்களுக்கு தெரியும், தூரத்தில் பார்க்கும்பொழுது பூக்கள் தெரியும். ஆனால் மறுவாய் என்றால் அதனுடைய வாசம் அது எங்களுக்கு தெரியாது, கிட்ட போகும் மட்டும். அப்பென்றால் நாங்கள் அதை தெரிந்து நோக்கி கிட்ட போகும் பொழுது உள்மனத்தோடு எங்களுக்கு அதில் அந்த மனம் தெரிய, வாசம் வரும். அதைத்தான் அவர் சித்தரிக்கிறார். மறுவாய் மலராய். அப்போது பூக்கள் இருப்பது தெரியும், ஆனால் அதன் வாசம் எங்களுக்கு தெரியாது. அதுபோல மணியாய் ஒளியாய். மணி இருப்பது தெரியுமே, அதிலிருந்து வார ஒளி தெரியும். ஆனால் ஒலி சத்தம் எங்கள் காதில் விழும் பொழுதுதான் தெரியும். கருவாய் உயிராய். பிறக்கப் போகும் ஜீவன்களை காத்துக்கொள்ளவனும் பிறந்து வாழும் உயிர்களையும் காப்பவனுமான முருகனே. பிறகு விதியாய் கதியாய். பிறக்கப் போகும் உயிர்கள் அல்லது பிறந்து இருக்கும் உயிர்கள், அந்த உயிர்களின் வினை பயனாகவும், கதியாய் என்றால்
முக்தி நிலை, அந்தந்த பக்குவமடையும் அன்றையும் நிலை, அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு தான் குருவாய் வந்து அருள்வாய் குகனே. யார் பக்குவ நிலை அடைகிறார்களோ அவர்களுக்கு வந்து அவன் அருள்வான் என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். Thank you for watching the video. Please like, please share, please make a comment. You like it or not, please do. It's very encouraging. I see a lot of people, you watch but you do not subscribe. It means a lot to me. It's only one click away. It doesn't cost you anything at all. Please subscribe. Thank you.